வணக்கம். ரீசெண்டாக விழுப்புரத்தில் இருக்கிற இந்த மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்மராஜா திரௌபதி அம்மன் டெம்பிள், அந்த டெம்பிளில் மக்கள் வழிபடுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டு, அதைத் தொடர்ந்து காவல்துறை அதிகமாக குவிக்கப்பட்டு அங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களை வழிபட கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சமூக மக்களையும் வழிபட கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் இருக்கிற சில பெண்கள். இந்த சம்பவம் குறித்தும் இதன் மீது நமக்கு இருக்கிற பார்வை குறித்தும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கரிங் 2023 ஏப்ரல் மாதம் இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு தீமிதி திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் இந்த ஊரில் இருக்கிற பட்டியல் சமூக இளைஞர் உள்ள நுழைந்ததை எதிர்த்து அந்த இளைஞரை அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் தர்ணா போராட்டத்தில் இறங்கி இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழகம் முழுதும் கிளம்புது. அரசு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துது, இதில் உடன்பாடு எட்டலை அப்படின்றதுனால கோயிலை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்டர் நீதிமன்றத்தினுடைய கைக்கு போகுது. நீதிமன்றத்தில் கோயிலை திறக்க சொல்லி மனு போடுறாங்க. அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கடந்த வருஷம் அந்த கோயில் சாத்தியே இருக்கிறதுனால அதில் பூஜைகள் மட்டும் நடைபெறட்டும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இந்த வருஷம் மக்கள் வழிபடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற பேரில் ஒரு மனு போடப்பட்டது. இந்த வழக்கில் போலீஸ் தரப்பில் காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் மக்கள் வழிபடுறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதைத் தொடர்ந்து தான் இந்த 2 சமூக மக்கள் கிட்டையும் வழிபடுறதுக்காக அழைப்பு விடுத்திருந்தாங்க போலீசார். இதுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போட பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க வழிபட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்வுல பங்கேற்கவே இல்லை அங்க இருந்த சாதி இந்துக்கள். அப்ப கூட ஒரு போலீசார் அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ கூட சமூக வலைதளத்துல அதிகமாக பகிரப்பட்டது. எவ்வளவு அட்டகாசம் பண்றீங்க? ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு இவ்வளவு போலீஸ் நிக்கிறாங்க, அப்பள அட்டாச் பண்றீங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அது என்னென்ன வாதம் அப்படின்னா, இந்த கோயில் இது பொது சொத்து கிடையாது, இது ஒரு பட்டா நிலம், அந்த பட்டா நிலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதனால மற்ற சமூக மக்கள் யாரும் இங்கே வழிபடுறதுக்கான உரிமை கோர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூலோ இல்லை ஒரு கார்டனோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தனிப்பட்ட சொத்தாக கருதலாம். பட் ஒரு கோயில் எப்படி ஒரு தனிப்பட்ட சொத்தாக கருத முடியும்? அது ஒரு பப்ளிக் வர்ஷிப்காக உருவாக்கப்படுற ஒரு விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்திய அரசியல் சாசனம் எல்லோரும் சமம் அப்படிங்கிறது, ரைட் டு ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் மற்ற கோயில்களுக்கு பொருந்தும். பட் இந்த கோயிலுக்கு பொருந்தாது, இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பேசுகிறது தான் ஸ்பெஷல் ப்ளீடிங் ஃபேலசி. சில நியூஸ் சேனலில் இந்த வீடியோனுடைய தம்ப்நெயில்ல இந்த மாதிரி பட்டியல் சமூகம் நுழைஞ்சிட்டாங்க, இந்த கோயிலை எங்களுக்கு வேணாம், இடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான தம்ப்நெயில்லாம் போட்டிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இந்த கோயிலுக்குள்ளார அவங்க போகணும், அதுதான் இவங்களை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, இவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்துகிற இடத்துக்கு எதுக்கு தலித் மக்கள் போகணும் அப்படின்ற மாதிரி கேள்வியை முன்வைக்கிறாங்க. நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுற இடத்துக்குள்ளார போகணும்னு ஏன் முயற்சி செய்யணும்? இதுக்கு தனியாக நாமளே ஒரு கோயில் கட்டி இல்லை நம்ம வீட்டிலேயே ஒரு சாமி சிலையை உருவாக்கி நாமளே வழிபட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது என்ன மாதிரியான ஃபேலசி? இதுக்கு பேர் ஃபால்ஸ் டயலமா. அதாவது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே போகாமல் இருந்துக்கங்க, இல்லைன்னா நீங்களே உங்களுடைய வர்ஷிப்புக்காக நீங்களே ஒரு கோயிலை கட்டிக்கோங்க, இல்லை நீங்களே ஒரு சிலையை வச்சு உங்கள் வீட்டில் கும்பிட்டுக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் கொடுக்கறது. 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே, அந்த 3ஆவது சொல்யூஷன் என்ன? அனைவரையும் சமமாக பாவிக்கிறது, எல்லோருக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு இந்த மக்கள் கோயிலுக்குள்ளார நுழையிற வழிபடுற உரிமையை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு 3ஆவது சொல்யூஷன் இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஃபால்ஸ் டயலமா. எய்தர் ஏ ஆர் பி, இந்த 2 ஆப்ஷன் தான், 3ஆவது ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறது. இன்னொரு உருட்டு இருக்கு. அதுதான் இந்த கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இல்லைங்க அப்படின்னு பேசுறது. அது தப்பு, அது பொய். இந்த கோயில் HRNCயில் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி உருட்டுறதுக்கு பேர் ஃபால்ஸ் அட்ரிபியூஷன் ஃபேலசி. அப்புறம் இன்னொரு உருட்டு இருக்கு. அது என்னன்னா, உங்கள் முன்னோர்கள் யாராவது வந்தாங்களா,
உங்கள் தாத்தா பாட்டி உள்ளே வந்தாங்களா, உங்கள் அப்பா யாராவது உள்ளே வந்தாங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. காலங்காலமாக நம்ம பின்பற்றிக்கிட்டு வர்றது தானப்பா. இதுதான்ப்பா நம்ம கஷ்டம், இதுதான்ப்பா நம்ம ட்ரெடிஷனு. அது மட்டும் இல்லாமல் புராணத்திலேயே வந்து என்ன இருக்குன்னா அப்படின்னு புராண கதைகள்லாம் பேசி அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது. இதுக்கு பேர் அப்பீல் டு ட்ரெடிஷன் ஃபேலசி. இந்த மாதிரி வாதங்கள்லாம் இதுதான் முதல் தடவை வைக்கப்படுதா அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலி இதே மாதிரி 2024 ஆகஸ்ட் மாதத்தில் வெள்ளூரில் இருக்கிற கேவி குப்பம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை என்னன்னா, பட்டியல் சமூக மக்கள் அவங்க வழிபடுறதுக்கு சில உரிமைகளை கேட்குறாங்க. இதை வந்து ஆதிக்க சாதியினர் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆதிக்க சாதியினர் வந்து மனம் இணங்கவே இல்லை. சரி, பட்டியல் சமூக மக்கள் வந்து வரவழைத்து ஒரு திருவிழாவை நடத்திடுறாங்க. இதை ஏற்றுக்காத ஆதிக்க சாதியினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோயிலை இடிச்சிடுறாங்க. இதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய வழுதம்பேடு எட்டியம்மன் கோயிலில் பட்டியல் சமூக மக்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதாவது அம்மன் ஊர்வலம் எங்கள் தெருவுக்குள்ளாரெலாம் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கோயில் திருவிழாக்களில் அவங்களுடைய பங்கு, இவங்க போடுற காணிக்கைகளை அம்மனுக்கு சாத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. இவங்களுடைய இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மேலும் அரசு வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார உடன்பாடு ஏற்படுறதுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க, பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டவில்லை. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை அரசு முன்னெடுத்தும் அதில் உடன்பாடு எட்டவில்லை அப்படின்னு கோயிலை சாத்திடுறாங்க, சீல் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்டர் நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் இதே மாதிரி வழிகாட்டுதலின்படி இந்த மக்களை வந்து வழிபடுறதுக்கு அனுமதிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ளார வழிபடுறதுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க பயணித்த அந்த பாதை வழி வந்து ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பாதை வழி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையில் பெரிய தாக்குதல்லாம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தில் அந்த ஊராட்சி மன்ற தலைவி மணிமேகலை அப்படின்றவங்களை வந்து போலீஸார் கைது செய்திருக்காங்க. இப்படி இந்த எல்லா பேட்டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மறுக்கப்படுது. என்ன இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு? இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை, எல்லோரும் சமம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடவுளை வணங்குறதுக்கும் ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை பரப்புறதுக்கும் நமக்கு இருக்கிற உரிமை, இந்த உரிமைகள் மறுக்கப்படுது. சட்டத்தில் நம்மளாம் ஈக்குவல்னு இருக்குது, ஆனால் கீழே அடிமட்ட லேயரில் இது எதுவும் நடைமுறையில் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நிறைவேற்றுறதுக்கு, நம்மளுடைய உரிமைகளை நிறைவேற்றுறதுக்காக நீதிமன்றங்களை நாட வேண்டியதாக இருக்குது. நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் பட்டியல் சமூக மக்கள் வழிபடுறதுக்கு வர்றப்போ அந்த நிகழ்வை முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க ஆதிக்க சாதியினர். சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகும், இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம அடாப்ட் பண்ணி இத்தனை ஆண்டுகள் ஆன பின்பும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு மோசமான நிலை இந்திய நிலப்பரப்பெங்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், சமூக நீதி பேசுகிற நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே இதுதான் நிலைமை. இதை நம்ம முன்வைக்கிறதுக்காகவே பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ தீர்க்கமாக எதிர்க்கிற எல்லோரும் சொல்லலை, ஒரு சிலர் வந்து நீலசங்கி அப்படின்னு சிலரை லேபிள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேள்வி எழுப்புறதுனாலே ஒருத்தங்க நீலசங்கி அப்படின்னு சொல்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறது? இதுக்கு பேர் பர்சனல் அட்டாக், ஆட் ஹோமினம் ஃபேலசி அப்படிங்கிறது. கேள்வி எழுப்புறவங்களுடைய கேள்வியில் இருக்கிற நியாயத்தையும் அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம பேசுகிறத விட்டு, டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு, கேள்வி எழுப்புறவங்க பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை, நீ யோக்கியமானவனா, நீ வந்து நியாயமானவனா, நீ வந்து போன வருஷம் என்ன பண்ணன்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் சம்மர் வாட் யூ டிட் ஐ நோ அப்படின்னு பேசுறது, இதுக்கு பேர் பர்சனல் அட்டாக், ஆட் ஹோமினம் ஃபேலசி. நான் இந்த வீடியோனுடைய இடையில சொன்ன மாதிரி சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எதுக்காக இந்த கோயிலுக்கு போகணும், நீங்களே தனியாக வந்து கோயில் கட்டி கும்பிட்டுக்கலாம்ல, இவ்வளவு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது வந்து வெறும் வழிபாடு சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது. அதாவது தனியாக ஒரு கோயில் கட்டி கும்பிட்டுக்கலாம் தான், தனியாக ஒரு சிலையை வச்சு கும்பிட்டுக்கலாம் தான், வர்ஷிப்கான மேட்டராக மட்டும் இதை சுருக்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சோசியல் ரிஜெக்ஷன். இந்த ஃபீலிங்கில் இருந்து தான் நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கணும். இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. தனியாக சுடுகாடு வச்சுக்க, தனியாக கிணறு வச்சுக்க, உனக்குன்னு தனியாக வாழ்விடம் வச்சுக்க, தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. தனியாக இருக்கிறதுன்ற ஒரு தீர்வா? நீ தனியாக இருந்துக்க, நான் தனியாக இருந்துக்கிறேன், இது எப்படி தீர்வாக்கும்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணுன்றது தானே தீர்வாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆலய நுழைவு போராட்டங்கள் இதெல்லாம் வெறும் அப்ஜெக்டிவ் தான். நம்மளுடைய மெயின் கோல் என்ன, நம்ம சென்று அடைய வேண்டிய சரியான இடம் என்ன? சோசியல் இன்க்ளூஷன். ஒருத்தருக்கு கோயில் வாசலுக்குள்ளார நுழையிற அனுமதி மறுக்கப்படுது, இன்னொருத்தருக்கு கோயில் கருவறைக்குள்ளார நுழையிற அனுமதி மறுக்கப்படுது. உரிமை மறுக்கப்படுறது நம்ம எல்லாத்துக்குமே நடக்குது தானே.
அப்போ இதை காமனாக எல்லாருடைய பிரச்சனையாக தானே பார்க்கணும். ஸோ அதனால இப்படிப்பட்ட குரல்களும் திராவிட இயக்கத்தினுடைய குரல் தான், திராவிட மக்களினுடைய குரல் தான். என்னுடைய இந்த கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்தி என்னை சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களில் உடன்பாடு இல்லை அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி, அந்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த தடவை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். What did you do?